இன்றைக்கான மினி vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா பூரியோட உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த பூரி மசாலா பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். கூட ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நைட்டாக நல்லா வதங்கின பிறகு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நான் ஏற்கனவே ஒரு 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டேன். அது நல்லா வெந்துட்ட பிறகு இப்போ தோலை உரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வெந்து வரட்டும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரிக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். அந்த டைமில் எண்ணெய் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் மாவில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை கப்பு தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பிசைய ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி பிசையும் போது பூரி எண்ணெயும் இழுக்காது, அதே மாதிரி நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்ஸாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ ஒரு அளவுக்கு பிசைஞ்சிட்ட பிறகு உள்ளங்கை அளவு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து திருப்பி அதில் சேர்த்துட்டு நல்லா பிசைய ஆரம்பிங்க. இப்போ ஒரு அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு பூரிக்கட்டை வச்சு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோதுமை மாவை போட்டுட்டு நல்லா பிசைங்க. ஒரு கை நீட்டி ஒரு 4-5 வாட்டி நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்போ பூரி மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பூரியை திரட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூரி திரட்ட ஆரம்பிச்சிட்டேன். அந்த கடாயில் இருக்க எண்ணெயை நான் ஆஃப் பண்ணாமல் சிம்மில் வச்சிட்டேன். இப்போ ஹை ஸ்பீடில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கும். அதுக்கப்புறம் பூரியை போட்டு எடுத்துகிட்டு நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா பூரி நல்லா புஃப்னு வரும். அதுக்கப்புறம் எண்ணெயை இருத்துட்டு அதுக்கப்புறம் கடாயிலேருந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது எத்தனை பேருக்கு பிடிக்குன்றதை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு